தொடர் விடுமுறை காரணமாக கரும்பு, மஞ்சள் கொத்து மற்றும் இஞ்சி கொத்து விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை கோயம்பேடு சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்பேடு சந்தையில் பொங்கல் சிறப்பு சந்தைக்கு 250 லாரிகளில் கரும்பு வந்துள்ளது. அதேபோல் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் இஞ்சி மற்றும் மஞ்சள் கொத்துகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இருந்தபோதிலும் தொடர் விடுமுறை காரணமாக பொங்கல் சிறப்பு சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. பெரும்பாலானோர் சொந்த ஊருக்கு சென்றதால் விற்பனை சரிந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கரும்பு விலை வந்து 300லேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிறது. ஒரு கட்டுக்கு வந்து 20 பீஸ்லேருந்து 15 பீஸ் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் கொத்து வந்து 10 பீஸ் இருக்கும். ஒரு கட்டுக்கு வந்து 10 பீஸ் இருக்கும். அது 60 ரூபாய்க்கும். இஞ்சி கொத்து வந்து 10 பீஸ் இருக்கும். அதுவும் வந்து 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது. வியாபாரம் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கு. இந்த நீண்ட விடுமுறைனால வியாபாரம் வந்து ரொம்ப கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கு. மதுரையிலிருந்து கரும்பு கொண்டு வரும். ஃபுல்லாகவே 320 ரூபா 400 ரூபா வருது. இப்போ ரேட்டுக்கு 200 ரூபாய் கூட வேல்யூஷன் இல்லை, சேல்ஸ் ஆகலை. இதில் விவசாயிகளுக்கு லாஸு, எங்களை மாரி சிறிய வியாபாரிகளுக்கும் லாஸு. எடுத்துகிட்டு முதல்ல பாதி தான் போடுறோம். அதான் இந்த வாட்டி 10 நாளுக்கு தொடர்ந்து கவர்மெண்ட் லீவ் விட்டதால மக்கள் சில பேர் வரல, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. வியாபாரம் சுத்தமாக பாதிக்குது. வியாபாரமே 10 நாள் கவர்மெண்ட் லீவ் யார் இருக்கிறாங்க? சென்னையில் வாழ்கிற மக்கள் யார் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க? கிராமம் சொன்னீங்கன்னா கிராம சைடில் பொங்கல் கொண்டாடுவாங்க, மாடு கட்டுவாங்க, பொங்கலுக்கு கொண்டாடுவாங்க. இங்கே சென்னையில் யார் பண்ணுறாங்க அந்த விஷயம்? யாரும் பண்ண மாட்டாங்க. அதிக சேல்ஸ் இல்லை, அதிக பாதிப்பு. விவசாயம் பாதிப்பு, ஓனரும் பாதிப்பு. ஆமாம், வியாபாரியும் பாதிப்பு.